Hi friends, welcome to Queen with Priya. நம்ம சேனலோட வீடியோவை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம வீடியோ கீழே சப்ஸ்கிரைப் பண்ண பட்டன் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி செலக்ட் ஆல் கொடுத்துங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் கேரளா ஸ்பெஷல் ட்ரெடிஷ்னல் ரெசிபியான கூட்டுக்கறி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பாருங்கள், நான் குயின் சாட்டோ பேன் எடுத்திருக்கேன். அதில் சேனக்கிழங்கை தோல் சீவிட்டு இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கங்க. வெண்பூசணியும் தோலை நீக்கிட்டு இந்த மாதிரி சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நேந்திரம் பழமும் லைட்டாக தோல் சீவிட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம சேனக்கிழங்கு வேக லேட் ஆகும், அதனால் ரொம்ப சின்ன பீசஸாக கட் பண்ணி சேர்த்துக்குங்க. இப்போ இதில் 2 ஸ்பூன் அளவுக்கு நான் மிளகாத்தூள் சேர்த்துருக்குறேன். உங்களுக்கு காரம் கம்மியாக வேணும்னா 1 ஸ்பூன் அல்லது 1.5 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்குங்க. இப்போ இதில் ஒரு 3/4 ஸ்பூன் அல்லது 1 ஸ்பூன் அளவுக்கு நம்ம மஞ்சள் தூள் சேர்த்துக்குங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு நான் மிளகுத்தூள் சேர்த்துக்கிறேன். இப்போ நீங்கள் காரம் கம்மியாக வேணும்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்குங்க. இப்போ காய்களுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குங்க. இந்த மசாலா எல்லாமே மிளகுத்தூள் எல்லாமே வெஜிடபிள்ஸ்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி லைட்டாக எல்லா பக்கம் கலந்து கொடுத்துக்குங்க. பாருங்கள், இந்த மாதிரி நீங்கள் இதை கலந்து கொடுத்துக்குங்க. இப்போ இதில் நம்ம வேக வைக்கிற அளவுக்கு நம்ம இதில் தண்ணி சேர்த்துக்கணும். இப்போ பாருங்கள், நான் குயின் சாட்டோ பேனில் வேக வைக்கனால 1 டம்ளர் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துருக்கிறேன். நீங்கள் காய் எந்த அளவுக்கு வேகுமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம குயினில் வேக வைக்கிறதுனால அதிக தண்ணி தேவையில்லை. சத்துக்கள் வெளில போகாமல் நமக்கு முழுமையான சத்துக்களோடு நமக்கு கிடைக்கும். இப்போ பாருங்கள், நம்ம லிட்டை க்ளோஸ் பண்ணிட்டோம். ஸோ ஷேக் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ அது வேகிற வரைக்கும் நம்ம ஒரு பேனில் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்குங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்குங்க. நம்ம கேரளா ஸ்டைலில் செய்கிறதுனால தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்குறோம். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு உளுந்து சேர்த்துக்குங்க. இப்போ பாருங்கள், நான் 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்குங்க. இப்போ ஒரு வரமிளகாய், கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்குங்க. நான் தேங்காய் திருவி சேர்த்துருக்குறேன். நீங்கள் சின்ன பீஸாக கட் பண்ணி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம், இல்லை சேர்த்துட்டு மிக்சியில் அரைச்சிக்கலாம், அந்த மாதிரி கூட செய்யலாம். இப்போ பாருங்கள், நான் திருவியை நான் இதில் சேர்த்துக்கிறேன். இப்போ பாருங்கள், இதை தேங்காய் எண்ணெயில் நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். பாருங்கள், இந்த அளவுக்கு நமக்கு கலர் சேஞ்ச் ஆகி வந்துருச்சு. இதில் நமக்கு இந்த அளவுக்கு நம்ம நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். அப்போ தான் அதில் நம்ம ஆட் பண்ணும்போது ஒரு நல்ல ஒரு டேஸ்ட்டு கிடைக்கும். பாருங்கள், இப்போ எடுத்து வச்சுருங்க. இப்போ நான் காராமணி, அதாவது தட்டைப்பயிறு 2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குங்க. இதை குக்கரில் சேர்த்துட்டு நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுக்குங்க. இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கங்க. அதில் 1 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்குங்க. 1 கைப்பிடி அளவுக்கு நான் தேங்காய் துருவல் இதில் சேர்த்து நல்லா ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், இதில் நம்ம லிட்டு நல்லா ஷேக் ஆகி ஓப்பன் ஆகிருச்சு. இப்போ பாருங்கள், நல்லா வெஜிடபிள்ஸ் எல்லாமே நல்லா பாயில் ஆகிடுச்சு. பாருங்கள், இதை நம்ம கலந்து கொடுத்துக்குங்க. வெஜிடபிள்ஸ் எல்லாமே நல்லா குக் ஆகிடுச்சு. பாருங்கள், இப்போ நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிற காராமணி, அதாவது தட்டைப்பயிரை இதில் நம்ம சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு மசாலா, அதாவது காரம் எல்லாம் உப்பு எல்லாமே நமக்கு மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கலந்து கொடுத்துக்குங்க. இப்போ நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்கிற தேங்காயும் சீரக பேஸ்ட்டும் நம்ம இதில் சேர்த்துருங்க. தேங்காய் சேர்க்கும்போது நல்லா ஒரு 2 கொதி அளவுக்கு நம்ம இதை விட்டு எடுத்துக்கலாம். நல்லா கலந்து கொடுத்துக்குங்க. எல்லா பக்கம் மிக்ஸ் ஆகிற மாதிரி கலந்து கொடுத்துக்குங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா இதை ஒரு 2 கொதி அளவுக்கு விட்டு எடுத்துக்கணும். ஏன்னா அதனோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் லைட்டாக ஒரு கொதியை 2 கொதியை விட்டு எடுத்துக்குங்க. நல்லா அப்போ தான் காரம் நல்லா மிக்ஸ் ஆகும். இப்போ பாருங்கள், இதில் நம்ம வறுத்து எடுத்து வச்சுருக்கிற தேங்காய், உளுந்து, அந்த சீரகம், கருவேப்பிலை, மிளகாய் நம்ம இதில் சேர்த்துக்கோங்க. இதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். இது சேர்க்கும்போது இது ஒரு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதனோட தேங்காயோட ஃப்ளேவரில் ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ மட்டை அரிசியோடு நம்ம சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு டேஸ்ட்டில் கிடைக்கும். பாருங்கள், சூப்பரான நமக்கு கேரளா ஸ்பெஷல் கூட்டுக்கறி ரெடி ஆகிருச்சு. இப்போ இதை நம்ம ஒரு மண்சட்டியில் நம்ம ஊற்றிடலாம். மண்சட்டியில் நம்ம வைக்கும்போது 2 நாள் ஆனாலும் கெட்டு போகாது.
இந்த ரெசிபி வந்து கேரளாவில் ஒரு ட்ரெடிஷ்னலான ரெசிபி, ஓணம் ஸ்பெஷல் ரெசிபியும் கூட. ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். மட்டை அரிசியோடு சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பண்ணை கிளிக் பண்ணி செலக்ட் ஆல் கொடுத்துக்குங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.